La 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 li la 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 li la 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 li la 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 la. எல்லோருக்கும் வணக்கம். AACCC கவுன்சிலிங் எப்போ ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அந்த நிஸ் காலேஜுக்கு எந்த கவுன்சிலிங் நம்ம போய் அப்ளை பண்ணணும், அந்த எந்த வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணணும் நிஸ் காலேஜுக்கு ஜாயின் பண்ண நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷனை. ஆனால் இன்னும் வந்து AACCCலேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரல. அந்த என்ன ஆச்சு அந்த AACCC கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியர் கட்டாக பார்த்துடலாம். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. AACCC கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு நடக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ தான் வெப்சைட் வந்து அஃபிஷியலாக வந்து ரீகவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 to 2026 இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ தான் இருக்குது. ஆனால் வந்து கீழெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ வந்து 2024 அட்மிஷன் ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸ்டே வேகன்சி ரவுண்ட் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இனிமேல் வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு AACCC கவுன்சிலிங் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங்கில் இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து போடுறதுக்கு ஸோ 8th August தான் லாஸ்ட் டே டிஎன் ஆயுஷ்க்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லோரும் வந்து போட்டுருங்க. தென் ஃபஸ்ட்டு AACCC ஆரம்பிச்சுட்டு தேர்ட் ரவுண்ட் வரும்போது தான் இந்த டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் AACCC தான் நடக்கும். அதுக்குமே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது, அந்த வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது, அந்த அலாட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது, ரிசல்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங் எப்படியோ அதே மாதிரி தான் AACCC கவுன்சிலிங். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்ன்ற வரும்போது எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். ஸோ வந்து அதே ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தான் நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு AACCC ஆல் இண்டியா கோட்டா ஆயுஷ் கவுன்சிலிங் நடந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங் வரும். AACCCல என்னென்ன காலேஜஸ் வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா கவர்மெண்ட் காலேஜஸும் வரும், ஓகேங்களா? ஸோ வந்து இந்தியாவில் இருக்க ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் என்னென்ன இப்போ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி இருக்க இந்தியாவில் இருக்க எல்லா காலேஜஸ்னால் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், நார்த்தன் ஸ்டேட்ஸில் இருக்க எல்லா ஸ்டேட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்க 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ அது வந்துடும். அந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா? ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆயுர்வேதா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த காலேஜஸ்லாம் வரும். அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் லைக் வந்து ஹோமியோபதிக் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அந்த ஆயுர்வேதாக்கு நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் இதில் வந்து வரும், ஓகேங்களா? ஸோ இந்த AACCC கவுன்சிலிங் நம்ம போய் அப்ளை பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி காலேஜஸில் நம்ம போய் ஜாயின் பண்ணலாம். டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சித்தாக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியுமே இல்லை. ஆனால் ஹோமியோபதிக்கும் ஆயுர்வேதாவுக்கும் தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. ஆனால் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணலாம். அண்ட் தென் வந்து அதர் ஸ்டேட்ஸில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்குது. கேரளாவில் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஆயுர்வேதாவுக்கு அண்ட் ஹோமியோபதிக்குமே. தென் நார்த் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்குது. AACCCல அதில் போயிட்டு நம்ம வந்து பார்ட்டிசிபிகேஷன்ஸ் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, என்னென்ன டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, என்னென்ன நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஓகேங்களா? இப்போ வந்து அதிலே தான் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து AACCC நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஆயுஷ் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போடுங்க. ஸோ இந்த 3 அப்ளிகேஷனும் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் தென் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த ஆல் இண்டியா கோட்டாவை ஃபில் பண்ணி தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிங்க. ஸோ 8th August லாஸ்ட் டேட். ஸோ மறுபடியும் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஸ் காலேஜ் டீட்டெயில்ஸ். நிஸ்ன்றது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தா. இப்போ நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் வரும்போதே இது எந்த வெப்சைட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த AACCC கவுன்சிலிங் வெப்சைட் தாங்க வரும், ஓகேங்களா? ஸோ இந்த AACCC மூலமாக மட்டும்தான் நாம் வந்து சீட்ஸை வந்து போயிட்டு எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து ஓபிசி, ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி இப்படி தான் வந்து பிரியும். இந்த AACCCயில் வந்துச்சுன்னா ஓபிசியில் தான்ன்ற மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஸோ AACCC கவுன்சிலிங் வரதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தா அப்படின்ட்டு வரும்போது ஸோ இந்த வெப்சைட் தான் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இந்த காலேஜ் மேலே வந்து காம்படிஷன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சித்தாவில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து இந்த காலேஜுக்கு வந்து காம்படேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த காலேஜுக்கு வந்து காம்படிஷன் லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கம்பேரிங் அதர் காலேஜஸ். நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஆயுர்வேதாவில் இருக்கவங்க, நார்த் ஸ்டேட்ஸில் இருக்கவங்க, அந்த வந்து நிறைய மார்க் நாமளும் போய் எடுக்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே இருக்க தமிழ்நாடு பீப்புள்ஸ் நிறைய பேர் போய் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ நாமளும் நிறைய மார்க் வச்சுருந்தோம், நாமளும் போய் எடுக்கலாம். அந்த அங்கேயும் ஆயுர்வேதா படிக்கலாம். ஸோ இங்கே இருக்க ஆயுர்வேதா, அங்கே இருக்க ஆயுர்வேதாவும் நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக. நேஷனல் இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டாவே இது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காலேஜுங்கிறதுனால ஸ்டைஃபண்ட் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்டர்ன்ஷிப் ரேட்டில் நல்ல அமௌண்ட் நமக்கு வரும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்டடீஸும் நிறையா இருக்கும். புது புது இன்வென்ஷன்ஸ், ஸோ புது புது ரிசர்ச் ஃபீல்டாக இருக்கட்டும், அந்த இது ஏதாவது புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா எல்லாமே இந்த நேஷனல் இன்ஸ்டியூஷனில் தாங்க கொண்டு வருவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இருக்க காலேஜஸ்க்கு அந்த ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நேஷனல் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறது கொஞ்சம் ஒரு தங்க முட்டை மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ ஆயுஷில் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏன் AACCC கவுன்சிலிங் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு இருக்கா, இன்னும் வந்து ஸ்டிப்புலேட்டட் டைம் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ இவங்க முன்னாடி டிஎன் ஆயுஷ் வந்து அப்ளிகேஷன் எப்பயுமே வந்து AACCC முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் இருக்கும் போதே இவங்க வந்து முன்னாடியே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு லேட்டாக தான் வந்து கடைசியாக தான் கவுன்சிலிங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க உண்மையை சொல்ல போனால். ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ MBBS BDS எல்லாமே முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இவங்க வந்து ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 2 போன வருஷம் ஆஃப்லைனில் நடந்துச்சு, இந்த வருஷம் ஆன்லைனில் நடக்க போகுது. ஸோ லேட்டாக கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்களா இல்லை AACCCயோட பேரலாக நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வை மீன்ஸ் கவுன்சிலிங்லாம் பேரலாக நடந்துக்கிட்டு இருக்குல்ல. ஸோ MBBS BDS அந்த MCCங்கிற மாதிரி. ஸோ அந்த சீட் மேட்ரிக்ஸில் வேகன்சி வராத மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்க்கலாம். அப்ளிகேஷன்லாம் இப்போ வந்து தயவு செஞ்சு போடுங்க டிஎன் ஆயுஷ்க்கு. ஸோ அப்ளிகேஷன் இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. இப்போயே நீங்கள் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண முடியும், என்னென்ன வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெமோ வீடியோ வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ வந்து நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் மற்ற யூடியூப் சேனல்லாம் டெமோ வீடியோலாம் போட்டிருக்காங்க, நான் வந்து பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி சித்தர் குரல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் வெப்பேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் டவுட் செக்ஷனை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் டவுட்ஸை வந்து நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மறக்காம கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சித்தர் குரல் சேனலை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் தென் தட்ஸ் இட். டாடா பை பை.